Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 408 part 1. ஓபன் பண்ணா அந்த குமா லூஃபி மத்தவங்க எல்லாத்தையுமே அடிச்சு மறைய வச்சான்ல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காட்டுறாங்க. இந்த டூவல் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு போன் கால் வரும். இந்த மாதிரி 41வது ட்ரீல ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. அப்புறம் இதுக்கு வெயிட் பண்ணணும், என்ன ஆனாலும் சரி உசுர கொடுத்து எல்லாத்தையுமே காப்பாத்தணும், அதுவும் ரோசி லைஃப் ரைடர்ஸ்ங்கிற பேர்ல. வாங்க எல்லாரும் போகலான்னு சொல்லி அடிச்சு புடிச்சு அங்கிருந்து வேகமா கிளம்புவான். ஆனா போறப்ப அவனுக்கு ஒரு சின்ன கவலை. என்னன்னா அந்த ஐலாண்ட்ல இருந்து அவனால ஏகப்பட்ட ஷாக் வேவ்ஸ ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லி கவலையோட போவான். அப்படியே கட் பண்ண அந்த ட்ரீ ஒன்ன காட்டுறாங்க. அந்த ஷல்ரியாங்கிறவ மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிட்டான். எந்திரிச்ச உடனே ஸ்டார் ஹெட் குரூவை இன்னுமா புடிக்கலன்னு சொல்லி பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பா. மெரை நாளுகள்லாம் கிஷோரு போயிருக்காரு, கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா புடிச்சிட்டு வந்துருவாருங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் சொல்லுவானுங்க. ஆனா அவ பச்சை பச்சையா திட்டுவா. அறிவு கட்ட நாய்களா, வெயிட் பண்ணணுமா, கொஞ்சம் என் அப்பாவையும் அண்ணனையும் பாருங்க, அவங்களை என்ன கதி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இதெல்லாம் ஓகே வாங்குற மாதிரி புடிச்சு திட்டுவா. இதோட விட்டா பரவாயில்ல, அவங்களுக்கு இருந்த அடிமைகளை கூட சேர்த்து ரிலீஸ் பண்ணி கூட்டு போயிட்டாங்கல்ல. அதான் ட்ரஃபால்கர்ல அந்த ஜீன் பார்ட்னு ஒருத்தனை கூட்டு போனானே, அவனைத்தான் சொல்றான். இந்த உலகத்தையே உருவாக்கினவங்க நாங்க, அவங்க மட்டும் என் கையில இப்ப கிடைச்சாங்க, நரகம் எவ்வளவோ மேலுன்னு சொல்லி அவங்களுக்கு கதற நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். அவங்க என்கிட்ட கதறுவாங்க, கெஞ்சுவாங்கன்னு சொல்லி கொலவெறியோட கத்திட்டு இருப்பா. இவ கையில மாட்டினா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம பேசுறா. பாவம் சின்ன பொண்ணு. அப்படியே கட் பண்ணி ட்ரீ 41 காட்டுறாங்க. அங்க டூவல் வந்து நம்ம ஆளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பான், எப்போ வருவாங்கன்னு. ஆனா அவங்க அங்க சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியாதே. ஒரு வேலை எல்லாத்தையுமே விரட்டி அடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமோங்கிற மாதிரி டிஸ்கஷன். நினைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா என்ன ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியலையே. வேற நாளுக்கு வேற ஏகப்பட்ட பேர் குமிஞ்சிட்டாங்க. சோ பைரட்ஸ்ங்க எல்லாத்துக்குமே பஞ்சாயத்து தான். அங்க இருந்து தப்பிச்சு போறக்கே ஏகப்பட்ட கூட்டம் அடிச்சு புரண்டு ஓடுச்சு. அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரணும் இல்ல. டூவல் தெளிவா சொல்லிடுவான், அவங்க வர்ற வரைக்கும் அவங்க கப்பலை யாருமே தொடக்கூடாது, நீங்க தான் பத்திரமா பக்காவா பாத்துக்கணும்னு. எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப நம்மளுடைய கப்பலை டூவலோட ஆளுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. சூப்பர், ஒரு பஞ்சாயத்து ஓவர். ஏன்னா கப்பலை தேவையில்லாம எவனா சாட்டையை போட்டு போனான்னா அப்புறம் அவனை வெட்டிட்டு போய் கப்பலை காப்பாத்துறதுக்குள்ள படாத பாடு பண்ணும். இது என்ன பஞ்சாயத்து இல்ல. அப்படியே கட் பண்ணா இங்க கேமி ரொம்ப கவலையில இருப்பான். லூஃபியும் மத்தவங்களும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணாங்க. ஆனா நேவி ஆளுகெல்லாம் உள்ள வந்துட்டாங்கல்ல, நல்லா இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையேன்னு அப்படியே சோகமாவா. அந்த ஸ்டார் ஃபிஷும் ஹச்சியும் தான் சேர்ந்து ஆறுதல் சொல்லுவாங்க. ஒன்னும் கவலைப்படாத, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள், அவங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் தொட முடியாதுன்னு. நீங்க சொல்றதும் ரைட்டு தான் சொல்லுவா. பட் இருந்தாலுமே அவளுக்கு சோகமா தான் இருக்கும். ஸ்டார் ஃபிஷ் எப்படியாச்சும் அவளை சந்தோஷமாகணும்னு. அட நீ தான் அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் லைவா பாத்தில, அப்புறம் ஏன் கவலைப்படுறேன்னு ஆறுதல் சொல்லுவான். ஆனா ஷாகி என்ன சொல்லுவான்னா, அவங்க நேவி அட்மிரலுக்கு எதிராக நின்று சண்டை போட போயிருக்காங்க. கண்டிப்பா லூஃபி மட்டும் இல்ல, லூஃபியோட மொத்த குரூப்பும் சேர்ந்து சண்டை போட்டா கூட அந்த அட்மிரல்ஸை ஜெயிக்க முடியாது. அவங்க பயங்கர ஸ்ட்ராங். இப்படி ஒரு அலை வந்து அடிக்கும்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே மாட்டாங்க. சிக்குனாங்கன்னா நிலைமை கொஞ்சம் மோசம் தாங்கிற மாதிரி சொல்லுவா. கேமிக்கும் மத்தவங்களுக்கும் ரொம்ப கவலையா இருக்கும். அப்படியே கட் பண்ணி மேகத்தை காட்டுறாங்க. பறவைங்க எல்லாம் அருமையா பறந்து போயிட்டு இருக்குது. அதுவும் சூரியனுக்கு நேரா போறது ரொம்ப அழகா இருக்குது. அதுக்கு இடையில ஏதோ ஒண்ணு பறந்து போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். என்னடான்னு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்தா நம்ம லூஃபி தான் பறந்து போயிட்டு இருப்பான். அதுவும் புலம்பிக்கிட்டே போவான். ஜோரோ, நமி, சஞ்சி, உசோப்பு, சாப்பர்னு இப்படி க்ரூ மெம்பர்ஸ் பேர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு எல்லாம் எங்க போனீங்க அப்படின்னு அட்டாக் பண்ண உடனே எங்க தான் காணாம போனீங்க, இந்த மாதிரி பண்ணதுக்கு அந்த கரடி மண்டையை என் கையால நல்லா வாங்கி கட்டிக்க போறான், நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு வண்டையா திட்டிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் தான் ஆமா எவ்வளவு நேரம் நான் இப்படியே பறந்துட்டு இருப்பேன், என்னால முடியலடான்னு யோசிச்சு பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் ஒரு மேட்டரே தெரியும். அந்த சென்டமரு இவங்கிட்ட என்ன சொன்னான், அவனோட பாப் பேட்ஸ்ல வச்சு அடிச்சானா 3 நாள் 3 நைட்டுக்கு அடி வாங்கினவங்க அப்படியே ஸ்கையிலேயே பறந்து போவாங்க. அப்படின்னா மறைஞ்சு போறதுக்கு பதிலா பறந்துதான் போவாங்களா அப்படின்னு பறந்து போயிட்டே அங்க இருக்க மலையில எல்லாம் இடிச்சுக்கிட்டு போவான். இப்ப அவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா இப்ப நம்மால கடலுக்கு மேலதான் பறந்து போயிட்டு இருக்கான். கீழே தண்ணிக்குள்ள விழுந்தானா செத்து போயிருவானே. ஆனா பாவம் பயலுக்கு ரொம்ப பசி எடுக்குது, தூக்கமா வருது, சோத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியலையேன்னு அப்படியே கண்ண மூடுவான். அந்த குமாவோட கை சிம்பல்லையே தான் போயிட்டு இருப்பான். அப்ப கூட ஜோரோ, நமி, சஞ்சி, சாப்பர்னு சொல்லி எல்லாரோட பேரையுமே சொல்லி புலம்பிக்கிட்டே போவான். அப்படியே நைட்டும் ஆகுது. டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கான். என்ன பயலால ரொம்ப முடியல, அதனால நல்லா தூங்கிடுவான். இப்ப அவன் அந்த ஓஷன்ல தானே டிராவல் பண்ணி போறான். அந்த டைமுங்கும் போது சி மான்ஸ்டர்ஸ் இருக்குமே, அதெல்லாம் அவனை கண்ட மேனிக்கு கவ வருங்க. ஆனா அவனை கவ முடியல, அப்படியே பேனு லுக்கு விடுங்க. சோ இப்படியே நம்மால டிராவல் பண்ணி 3 நாள் 3 நைட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்னாவும் அங்க இருக்க ஒரு ஐலாண்ட்ல போய் போத்துன்னு விழுவான். அதுவும் அவன் விழுந்த இடமும் குமாவோட கை ஷேப்ல தான் இருக்கும். எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பா அடா நம்ம உயிரோட இருக்கோம்னு சுத்தி முத்தி பாப்பான். நல்லா அடர்ந்த காடு. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பயங்கரமா டம்முன்னு நடந்துட்டு இருக்குது. பையன் அதெல்லாம் நோட் பண்ணல. நம்ம ரப்பரா இருக்கனால தான் ஒருவேளை நம்ம பொழைச்சிட்டோமோ ஏதோ சரியில்லையே. ஆனா அந்த கரடி பயலோட கை சிம்பல்லாம் வந்திருக்குது, என்ன இப்படி அடிச்சிருக்கான் அப்படின்னா நம்மளை காப்பாத்தின மாதிரி தான் அவன் மத்தவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பேக் அடிப்பான். அப்போ பெரிய சைஸ் ஒரு காட்டு பண்ணி பின்னாடி வந்து
நின்னுட்டு இருக்கும். நம்ம பையன் அதை நோட் பண்ணல. இப்ப நம்ம பையலுக்கு என்ன தேவை? சோறு. என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அது வாயை திறக்குமா, கரெக்டா கடிக்கும் போது அந்த பக்கமா தேடுவான். சரி ரைட்டு, இந்த பக்கமா கடிக்கும் போது அந்த பக்கமா தேடுவான். அதுக்கப்புறம் நேரம் வந்து நிப்பானா, சரி ரைட்டு இப்ப கடிச்சிடலாம்னு சொல்லி அந்த பண்ணி கடிக்க வரும்போது டப்புன்னு உட்காந்து ஆமா அந்த ஆர்கிபெலகோ ஐலாண்ட் எங்க இருக்குன்னு யோசிப்பான். அவன் உட்கார்ந்த உடனே கடிச்ச அந்த பண்ணியோட பல்லெல்லாம் செதறிடும். அப்பதான் நம்ம பையன் ஒரு விஷயத்தை யோசிப்பான். என்னன்னா அவங்கிட்ட அந்த விவுரு கார்டு இருக்குது அப்படின்னா அந்த கார்டை வச்சு இவன் ரயிலியை கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்துக்கிட்டையுமே இந்த கார்டு ஒண்ணு இருக்குது, அவங்களும் ரயிலியை தேடி வருவாங்க. அப்படின்னா இவங்க ஈஸியா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடலாம்ல. சூப்பர்னு சொல்லிட்டு அதை அப்படியே கையில வைப்பான். அது ரயில் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அப்படியே மூவ் பண்ணி போகுமா. இதோ வந்துட்டேன்னு சொல்லி அப்படியே பிச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல ஓடுவான். அவனை விரட்டிக்கிட்டு இந்த காட்டு பண்ணி அதுக்கு மேல பிச்சுக்கிட்டு ஓடி வரும். அப்ப அவன் கடைசியா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னலாம் யோசிச்சு பார்ப்பான். எல்லாத்தையுமே அந்த டைம் எஸ்கேப் ஆறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொன்னான். அப்பதான் எல்லாரும் சேஃபா இருப்பாங்கன்னு. ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆயிருச்சு. எனக்கு என்ன ஆச்சு, ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்த முடியலன்னு அப்படியே வெறி கொண்டு கத்திட்டு ஓடி வருவான். அந்த பண்ணியை விரட்டிட்டு வந்து கால் தடிக்க விட்டு பொத்துன்னு விழும். இவன் முன்னாடி ஒரு மலை இருக்குன்னு கூட கவனிக்காம அதுல போய் இடிச்சு பொத்துன்னு விழுவான். உடனே இந்த பண்ணி என்ன பண்ணும், ஆஹா தொக்கா மூத்திர சந்துக்குள்ள மாட்டிட்டான், இவனை இப்பவே சூப்பு வச்சு குட்டிச்சிடலாம்னு சொல்லி சாப்பிடறதுக்கு ரெடியா நிக்கும். நம்ம பையன் அந்த காடை நீட்டி பாப்பா, அந்த ஸ்ட்ரெயிட்டா போக சொல்லும். அப்படின்னா என்ன பண்ணும், ஒன்னா ஏறி போகணும் இல்ல சுத்தி போகணும். நம்ம பையன் தான் செம புத்திசாலியாச்சே, தேர்ட் கியருக்கு போய் ஓங்கி ஒரு குத்து ஊத்தி அந்த மலையவே ஓட்ட போட்டு விட்டுருவான். இப்படி இவன் அடிச்சதை பார்த்துட்டு அந்த பண்ணி எல்லாம் பதற ஆரம்பிச்சிடும். என்ன இவன் இந்த அளவுக்கு கொடூர ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. எப்பவுமே நம்ம பையன் இந்த மாதிரி எல்லாம் கியர்ஸ் யூஸ் பண்ணானா முடியாம படுத்துருவான்ல. 3 நாளா எதையுமே ஒழுங்கா சாப்பிடல. அதனால அப்படியே சின்ன பையனா சுருங்கி பேன்னு கிடப்பான். ஏப்பா சஞ்சய் ஏதாச்சும் சாப்பிட கொடுப்பான்னு அந்த பண்ணிக்கு தெரிஞ்சு போச்சு இவன் கிட்ட சிக்கணும்னா நம்மள இவன் சாப்பிட்டுருவான்னு. அதனால அப்படியே பொறுமையா காலை பேக்ல வச்சு நடக்குமா. அந்த டைம் தெரியாம அங்க இருக்க ஒரு குச்சியை மிதிச்சிரும். அவ்வளவுதான் பண்ணி இருக்கத பாத்துருவான். அது இவனை பார்த்துட்டு மிரண்டு போயிரும். ஐயோ மாட்டிக்கிட்டமேன்னு. அப்ப லூஃபியோட சந்தோஷத்தை பார்க்கணுமே, சாப்பாடு சிக்கிடுச்சுன்னு. அது வேணாண்டா வேணான்னு கண்ணீர் விட்டு கதறும். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அடிக்கிற சவுண்ட் கேட்கும், எரியிற சவுண்ட் கேட்கும். 3வது செகண்ட்லங்கும் போது அந்த பண்ணியோட எலும்பு கூடு மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா மொத்தத்தையும் நம்மளால சாப்பிட்டுட்டான். எலும்பு டேஸ்ட் பத்தாது, இல்லன்னா அவன் தின்றுப்பான் அதையும். சின்ன வயசுல இருக்கும் போது அவன் தாத்தா இப்படிதான் காட்டுக்குள்ள தூக்கி போட்டு வராமா. இந்த மாதிரி தான் அடிச்சு தின்னுட்டு தெரியுமா. அந்த கன்றாவியெல்லாம் எதுக்கு இப்ப யோசிச்சுக்கிட்டு, சரி நம்மளால தேடி போவோன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அந்த டைம் அந்த இடமெல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் என்னாச்சுன்னு தெரியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க லாஃபிங் காளான பாப்பான். வாவ் சூப்பர்னு எடுத்து சாப்பிட்டுட்டு சிரிச்சுட்டு இருப்பான். அதை மட்டும் தின்னுட்டு போக வேண்டியதானே. அடுத்தடுத்து அங்க நிறைய காளான் இருக்குமா. பையன் என்ன புதுசா இருக்குன்னு அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். காளான்ல விஷ காளான் இருக்குது, எடுத்து தின்னானா என்ன ஆகும், புதுசா ட்ரை பண்றேன்னு காரமா ஒரு காளானை தின்னுட்டு கதறிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் லாஃபிங் காளானை தின்னுட்டு சிரிச்சுட்டு இருப்பானா. அங்க இருக்கிற அந்த பண்ணியோட எலும்பு கூடயே முழிக்கும். இவன் விட்டா எல்லாத்தையும் திம்பான் போலேன்னு. ஆக்சுவலா லூஃபி எதையும் விட மாட்டான். கிடைக்கிற எல்லா காளானையும் வாயில வச்சு சும்மா லபக 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 லபகன்னு விடாம தின்னுட்டு இருப்பான். அப்ப ஒரு 2 பாம்புங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஸ்மோக் வருதுன்னு சொல்லி அந்த இடத்தை நோக்கி வேகமா ஓடுவாங்க. மேபி யாராச்சும் கடல் கொள்ளையர்கள் வந்திருக்கலாம். ஆனா வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க சீக்கிரட்டா தான் வந்திருக்கணுங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஐலாண்டை சுத்தி ஹெவி செக்யூரிட்டி இருக்காமா. என்னதான் சீக்கிரட்டாவே வந்தாலும் கண்டிப்பா அவங்க மாட்டி இருக்கணும். எப்படி இந்த கடற்கொள்ளையர்கள் உள்ள வந்தாங்கன்னே தெரியலன்னு ஒரே ஆச்சரியம். ஆனா அங்க வந்திருக்கிறது லூஃபி மட்டும் தான். அவன் எப்படி வந்தான்னு இவங்களுக்கு தெரியல. வந்தவங்க சரி வந்துட்டாங்க, அப்புறம் எதுக்கு வேணும்னே தெரியற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கொளுத்தி விட்டுட்டு வேலையை பார்க்கணும். அப்ப இது யாரு என்னன்னு தெரியல, ஏதோ டேஞ்சரான ஆளா தான் இருக்கணும். சோ பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையா தான் எல்லா விஷயத்தையும் செய்யணும். 2 குரூப்பா ஸ்பிளிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு மரத்து மேல ஜம்ப் பண்ணி லூஃபியை நோக்கி வேகமா அவங்க போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.